நம்ம ஊரில் சப்போட்டா மரம் பார்த்துருப்போம். துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்களோட அந்த சப்போட்டா மரம் தளன்னு இருக்குன்னு. துபாயில் இருக்க ஃபார்ம்லேயோ கார்டன்லேயோ இருந்து நான் அந்த வீடியோ எடுக்கலை. துபாய் செஸ் கிளப் தான். செஸ் கிளப்பை சுற்றிலும் மாமரம், சப்போட்டா மரம், நிறைய பழமரங்கள் இருக்குது, பூச்செடிகள் நிறைய இருக்குது. முருங்கை மரம், எலுமிச்சை மரம், சாத்துக்குடி, மாதுளை முதற்கொண்டு இருக்குது. இருக்கிற சின்ன இடத்துல காம்பவுண்டை சுற்றி அந்த ஓரத்தில் வரிசையாக மரங்களாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சப்போட்டா எவ்வளோ பழுத்து விழுந்து கிடக்குன்னு. இந்த மரத்தில் நிறையவே காய்கள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. பெர்மிஷன் கேட்காம பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பறிக்கலை, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். இது இலந்த மரம், அது பக்கத்துலேயே நாவல் மரமும் இருக்குது. ரெண்டுமே கேட்டுக்கிட்ட இருக்குது, மீதி எல்லாம் சைடில் இருக்குது. இப்போ தான் முருங்கை மரத்தில் இலையெல்லாம் துளுத்து வருது. ஏன்னா இந்த வெயிலுக்கு ஒன்றும் இலையெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் காஞ்சு போயிருக்கும். இந்த ரோ ஃபுல்லாகவே கற்பூரவள்ளி செடி தான் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. இவங்க அழகுக்காக வச்சுருக்காங்க. இது துன்னுறுத்து பச்சை. இது மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.